வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அந்த உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பான மிட்டாய்னு சொல்லிட்டு நிறைய இதை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 ரூபா புளிப்பு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதே ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்பிசாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கச்சா மேங்கா வந்து வாங்கி சாப்பிடுவேன். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டயத்தில் வந்து அதுவே எனக்கு புளிப்பாக இருக்குன்னு சொல்லி சூப்பராக சாப்பிடுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கேண்டியே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு இது வேர்ல்டுலேயே ரொம்ப புளிப்பான கேண்டின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவானா புளிக்காது. ஃப்ரெண்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தான். அது வந்து அவ்வளோனா இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதை வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அந்த டாக்ஸிக் வேஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து எப்படி வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே ரொம்ப புளிப்பான மிட்டாய் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புளி வந்து முக்கியமாக தேவை. இதில் வந்து புளி தான் வந்து நம்மளுக்கு மிட்டாயை வந்து ஆட் பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து புளி வந்து கொஞ்சம் வேண்டுங்கிற அளவு வந்து எடுத்துக்கோங்க. கொட்டை உள்ள புளி மாதிரியே எடுத்துக்கோங்க. மரத்துலேருந்து டேரெக்டாக பிடுங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து புளியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூள் உப்பு வந்து கொஞ்சம் தேவைங்கிற அளவு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் மூலம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் தேவைப்படும். எலுமிச்சம்பழம் வந்து இன்னும் புளிப்பு வந்து அது கூட சேர்க்கும்போது செம்மையாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இதை எடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா மாங்காவோட சாறு இல்லாட்டினா நீங்கள் வந்து நெல்லிக்காய் சாறு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சாறு வந்து நான் அம்மாவை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். நம்ம வெட்டிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் மூளை சாரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்போ மூளை தான் நல்லா இதாகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மூளை வந்து சாரை வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க, புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து புழிஞ்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூளை உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து உப்பு வந்து அதிகமாக சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் மூளை உப்பு வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் மூளை உப்பை மட்டும் அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து வச்சுட்டு புளி இருக்குது பார்த்திங்களா, புளியை வந்து சின்ன சின்னதாக வந்து பிச்சு வந்து மேலே வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து போட்டுக்கிட்டாலே போதும். நம்ம எத்தனை மிட்டாய் வேணுமோ அந்த இது யாருக்கு ஒன்று தர போகிறீங்களோ அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மிட்டாய் மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சம் புளியை வந்து பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்ருங்க. ஃபுல்லாக மேலே இருக்கிற மாதிரி வந்து புழிஞ்சு விட்ருங்க. அது வந்து ஊற வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயங்கர புளிப்பு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஊற வந்து நம்ம வந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து கொஞ்சம் உப்பு கூட இன்னும் கொஞ்சம் கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. பிரச்சனையே இல்லை, அது மேலே கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஊறுது. சரி, ஓகே, இது ஊறட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாறு வந்து அம்மா எடுத்துகிட்டு வர சொன்னேன் பார்த்திங்களா. ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது நெல்லிக்காய் சாறு கொஞ்சம் தான் வீட்டில் நெல்லிக்காய் அந்த பெரிய நெல்லிக்காய் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் சாறு எடுத்து இந்த மாதிரி வச்சாச்சு. அதையும் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்புத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி வந்து போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா ஊற விட்டுற பிறகு வந்து நம்ம இது பண்ணால் போதும். ஒரு டப்பாவில் வந்து போட்டுக்கலாம். இது நார்மலாக ஒரு டப்பா வந்து நான் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டினா நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை வந்து கொஞ்சம் போல் வந்து கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒட்டிக்கிறேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே ஒட்டிட்டு நம்ம வந்து அந்த டாக்ஸிக் வேஸ்ட்டு அந்த கம்பெனி அந்த அவங்க தந்த நேமே வந்து எழுதிக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மேலே வந்து ஒரு பேப்பர் வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி அதை வந்து மேலே வந்து எழுதிக்கலாம். நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதிக்கிறேன் நான். டாக்ஸிக் வேஸ்ட்டுன்னு அந்த இதில் இருக்கும். அது மஞ்சள் கலர் டப்பாவோ பச்சை கலர் டப்பாவோ இருக்கும். பச்சை கலர் டப்பான்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட அந்த மாதிரி கலர் டப்பா இல்லை. ஸோ அதனால் இதிலேயே வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து எழுதியாச்சு. அவ்வளோதாங்க. எழுதுனதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, நம்ம பண்ணதை வந்து அதில் வந்து உள்ளக்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. பயங்கர புளிப்பாக இருக்கும். ஸோ நானே மிரண்டு பார்த்துட்டேன். ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன் அந்த சாக்லேட். அது அந்த லெவலுக்கு வந்து இது இருக்கும். ஃபஸ்ட்டு வாயில் வைக்கும்போது பயங்கரமாக இருக்கும். சரி, ஓகே, இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளே செஞ்ச வந்து புளிப்பு மிட்டாய் பாருங்கள், டாக்ஸிக் வேஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். எந்த லெவலுக்கு வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது ரொம்பவே புளிக்க தான் செய்யும். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைங்கன்னு. நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா இதான் ஒரு மிட்டாய். பார்த்திங்கன்னா தெரியும் செம்மையாக புளிக்க போகுது. சரி, ஃபஸ்ட்டு வந்து அம்மா எல்லாத்தையும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா வாங்க.
அம்மா அடுத்து சின்ன பையன் 2 பேத்துக்கும் எந்த லெவலுக்கு வந்து புளிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதை வந்து எல்லாமே சாப்பிட்லாம். இது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, யாருனாலும் சாப்பிட்லாம். இந்த கையை கட்டு. சாப்பிடு. என்னடா பின்னாடியே போகிற? ரொம்ப பிடிக்குதா? அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். சரி, அம்மாவுக்கு ஒரு பெரிய உருண்டை. எப்படி அம்மா ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பெரியது இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, புளிப்பாக இருக்கு. ரொம்ப புளிப்பாக இருக்கா? சரி, ஃபுல்லாக போடுங்க வாயில். என்ன புளிப்பாக இருக்கு? அம்மாவுக்கு அப்படியே சொல்ல வாய் வர மாட்டேங்குது. சரி, நம்மளும் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? சரி, ஓகே. எனக்கு சின்னதாக வர மாட்டேங்குது, எல்லாம் பெருசாகவே வருது. எங்களுக்கு பெருசாக கொடுக்குதா? இப்போ வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே. எனக்கு புளிப்புனாலே கொஞ்சம் ஆகாது, சக்குன்னு காது அடைக்குது. ஃபஸ்ட்டு வாயில் வைக்கும் போல தான் அந்த உப்பு எலுமிச்சம்பழமும் ப்ளஸ் புளியும் சேர்ந்து வைக்கனால தலைக்கு ஏறுது. அந்த சாரை நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா புளியோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்குது. அந்த புளியோட எஃபெக்ட் வரும் போல் அப்படியே நம்மளால் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அந்த சாரோடு சாப்பிடும் போல தான் கிச்சனு ஏறுது. இருந்தாலும் நம்ம சாப்பிட்லாம். நல்லா தான் இருந்துச்சு. எப்படிமா இருந்துச்சு? நல்ல புளிப்பு இருந்துச்சா? நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வீட்டிலேயே ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நீங்கள் சேலஞ்சு வந்து பண்ணாலும் சரி, வீட்டில் வச்சு செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம புளிப்பாக இருக்கும். எலுமிச்சம்பழமும் லைட்டாக அது என்னது நெல்லிக்காவும் இருந்துச்சுன்னா சாறு கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. என்கிட்ட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் தான் சாறு ஆட் பண்ணேன். அதாவது நிறையா இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வீட்டிலேயே வந்து பண்ணிடலாம். சாப்பிட்டது வாய் வளருது, சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நான் சொல்லுவேன், அணியாரம் தான் நீங்கள் வரணும், சரியா? நீ வரணும்டா, சரியா? இவன் தெரியவாள இங்க வந்து நின்னா தெரியா? வந்து நில்லு ஒரு நிமிஷம். தெரியலையா? தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண மிட்டாய் இதில் வந்து போட்டு காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ இதை தான் வந்து ட்ரை பண்ணி சாரி இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.